எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷங்க. எதுக்காக நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னா, நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா? ஏன்னா வர வர வீசும் கம்மியா தான் போயிட்டு இருக்குங்க. உங்ககிட்ட ஒரு சஜஷன் கேட்டலான்ட்டு. அடுத்தடுத்து என்ன வீடியோ கண்டினியூவா போடுதுன்னு தெரிய மாட்டேங்குது. எங்க மனசுல தோன்றதா நானும் போட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் சொன்னீங்களா ஆதியும் கீதாவையும் சேர்த்து வைங்கிட்டு. அவங்க சேர்த்து வைக்கிற மாதிரியே போட்டாச்சு. இதே மாதிரி கீதாவோட அம்மா முரடு பிடிச்ச மாதிரி கீதா கிட்ட நடந்துக்கிறாங்க. கீதா கிட்டே அவங்க அம்மா இப்பெல்லாம் நடந்துக்கிறாங்க. நான் ஆதியை காதல் பண்றது கீதா அம்மாக்கு பிடிக்கல. அதனால கூட ரஃப் அண்ட் டைஃபா இப்படி நடந்துக்கலாம். எல்லாரோட அம்மாவும் தான் பொண்ணு காதலிக்கிறத டக்குன்னு ஏத்துக்குவாங்களா? அதனால 2 எபிசோடா கீதாவோட அம்மாவை கொஞ்சம் கோவமா இருக்கிற மாதிரி காமிச்சேன். இப்ப கொஞ்சம் நார்மல் ஆயிட்டாங்க. ஆமாங்க, எத்தனை நாளைக்கு தான் அவங்க கோவப்படுற மாதிரி வச்சுக்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்கணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நல்லா இருக்கு நல்லா இல்லன்ட்டு. அப்படியே பிடிக்கலனாலும் சொல்லுங்க, போரிங்கா இருந்தாலும் சொல்லுங்க. மனசுல என்ன தோணுதோ அதை வெளிப்படையா கமெண்ட் பண்ணுங்க. அதாங்க எனக்கும் தெரியும். போடுற வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்ட்டு. அதனாலதாங்க உங்ககிட்ட சொல்லலான்ட்டு வந்தேன். வேற எதுவும் இல்ல. வேற எதுவும் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோ பாத்தீங்கன்னா லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேங்க, பாய். அவங்க உடம்ப நல்லபடியா பாத்துக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கிட்டே சொல்லியிருந்தேல, உங்க பர்த்டே விஷஸ் இல்ல வெட்டிங் டே விஷஸ் எதுவா இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு. யாருமே பண்ணல பாத்தீங்களா? எல்லாரும் மறந்துருப்பாங்க. நாங்க இப்ப ஞாபகப்படுத்திட்டேன். என் மனசுக்குள்ள ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 பேர் ஆரம்பத்துல சொன்னீங்க, அதுக்கப்புறம் யாருமே சொல்லல. உங்க சொந்தக்காரங்களுக்கு யாரா இருந்தாலும் சொல்லுங்க. அவங்க பேரை சொல்லி அவங்களுக்காக வேண்டிக்கலாம். சரிங்களா? சரிங்க, பாய். ரொம்ப நேரமா அவங்க கிட்ட பேசி ரொம்ப அறுத்துட்டேனோ. சரிங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆகா, காலங்காத்தால இந்த பாட்டிட்ட வந்து மாட்டிட்டாச்சே, எப்படா தப்பிக்கிறது? என்னத்த இந்த பாட்டிட்ட மாட்டிக்கணும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி, எனக்கு உள்ளார நிறைய வேலை இருக்கு, நான் போய் பாக்குறேன். ஏமா சித்த இருத்தா? கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, பாத்திரம்லாம் விளக்காமையே கிடக்கு, துணிமணி எல்லாம் துவைக்கணும் வேற. நாம அப்புறம் பேசிக்கலாம். ஏமா இந்த கிளவிட்ட 2 வார்த்தை பேசிட்டு போனதா என்ன? வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்குவேன். கிளவி சும்மானே விடாது, என்னன்னு கேட்டுருவோம். சொல்லுங்க பாட்டி, என்ன விஷயம்? பேத்திமா ஸ்கூலுக்கு போயிட்டாளா? அவெல்லாம் முன்னமே ஸ்கூலுக்கு போயிட்டா. நீ உன் புருஷன் உன் மாமனார்லாம் கடைக்கு கிளம்பிட்டாங்களா? கிளம்பிட்டாங்க பாட்டி. இப்ப இந்த விஷயத்த கேக்குறீங்க? அதுக்கு இல்லத்தா, ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்க நினைக்கிறது. ஏன் உங்க மாமியார் வீட்டுல ஆளையே காணா? எங்கதான் போயிட்டாவ? இந்த கிழவிக்கு இந்த ஒரு விஷயம் தெரியலன்னா அவ்வளவுதான், மண்டையை போட்டு உடச்சிடும் போல இருக்கு. என்னத்தா சொல்லு. கத்தா அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க. பொண்ணு வீட்டுக்கா? நாத்தனார் பாண்டியமாவே இங்கதானே இருப்ப. மாமியார் வீட்டுக்கு போகவே மாட்டா. தாலும் மகளும் சேர்ந்துட்டு வெளியே உட்காந்து பேசுவாளுங்க, ஒரே சத்தமா இருக்கும். இப்ப என்ன அவளுக்கு சத்தத்தையும் காணா நெய்யும் காணா. அதான் என்னன்னு கேட்டேன். திருதிப்புன்னு ஒரு நாத்தனார் அவ வீட்டுக்கு போயிட்டா என்ன விஷயமாக்கும்? எத்தனை நாளைக்கு தான் இங்கே இருக்கிறது? அவ புகுந்த வீட்டுக்கும் போவே நாமக்கும். சொல்றது ரைட்டு தான் தா, ஆனா இந்த வீட்டை விட்டு அவ போக மாட்டாளே. என்ன உங்களுக்கு பாட்டி இப்படி இறக்க முறக்கா கேள்வி கேட்டிருக்கீங்க என்கிட்ட? உங்களுக்கு தான் வேலை இல்ல, சும்மா உட்காந்துட்டு வர வரவங்க என்ன பண்றாங்கன்ட்டு என்கிட்ட இடக்க மறக்கா கேள்வி கேட்டிருப்பீங்க. தேவையா உங்களுக்கு? ஏன் பாட்டி வீட்டுல உட்காந்து டிவியை பாப்பீங்களா, நாடகத்தை பாப்பீங்களா? அதை விட்டுட்டு ஏன் வேலையை கெடுக்கிறீங்க? என்ன டைப் எல்லாம் நினைச்சுக்கிற? எனக்குன்னு பேச்சு துணைக்கு 1.5 மாமியார் மட்டும்தான் இருக்கா. இதை பேசினா பொழுது போறதே தெரியாது. அதனாலதான் கேட்டேன், எங்கட ஆள் சத்தத்தையும் காணாம என்னன்ட்டு. எடுத்தா விடு, அதான் உன் மாமியார் அவ பொண்ணு வீட்டுக்கு போயிட்டா, நீ நிம்மதியா இருக்கலாம், எந்த தொந்தரவும் இல்ல. அப்படிதானே? கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படியே ஒவ்வொன்றா நீங்க கேட்கற கேள்வி நான் பதில் சொல்லிட்டு இருந்தா எனக்கு தான் வேலை ஓடாது. வீட்டுக்குள்ளார அம்புட்டு வேலை கிடக்குது, நான் வேலையை பாக்குறேன். சரி தண்ணி போய் உன் வேலையை பாரு, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். இப்ப பேசினதே முடியல, இதுல அப்புறம் வேறையாக்கும். பதிலே காணா. சரி பாட்டி, நம்ம அப்புறம் பேசிக்கலாம். வேலையை முடிச்சு சொல்லு. இந்த மொட்டை கிளவின்னு ஒரு வார்த்தை எட்டி கூப்பிடு, ஓடோடி வந்துறேன். என்னத்தா? சரி பாட்டி, நான் வரட்டுமா? போயிட்டு வாங்க. ஏத்தா என்ன பாட்டி திரும்பவுமா? அதனால பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துருப்பீல, அதுல குழம்புல சது இருக்காக்கும். என் பிள்ளைக்குன்னு கொஞ்சமா தான் வச்சேன், இனிமேட்டு தான் குழம்பெல்லாம் வைக்கணும். அப்படியாத்தா? சேர்த்த குழம்பு வச்சுல எனக்கு கொஞ்சம் சேர்த்து தரியா? இது வேறையாக்கும். உடம்பு கைகள்லாம் வலிக்குது, ரொம்ப வாய் ரொம்ப வலிக்குது. வாய் தொண பேசிட்டே இருந்தா வாய் வலிக்காம என்ன பண்ணுமாக்கும்? சாம்பார் கேட்கறதுல கொஞ்சம் பதில் சொல்லுத்தா. சரி பாட்டி, குழம்பு வச்சுன்னா சேர்த்து வச்சு உங்களுக்கு தாரேன். சரிம்மா, நல்ல மரமோ நீ, நல்ல பிள்ளை. ஆனா உன் மாமியா இருக்காளே, கையில இருந்து ஒண்ணு கூட வாங்க முடியாது. எது கேட்டு வந்தாலும் இல்ல நொல்லன்னு தான் சொல்லுவா. நீயாவது செஞ்சு தரேன்னு சொன்னியே, மனசே போதும் தா, நீ நல்லா இருப்ப. சரி, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரி. எப்பா கொஞ்ச நேரத்துல அந்த பாட்டு பேசுறது தலை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாமியாருக்கு இந்த பாட்டிக்கு தான் சரி வரும். 2 தொடக்கணும்னு பேசிட்டு இருக்காளு. இதுங்களுக்குலாம் வாய வலிக்காது, ஆனா நமக்கு கொஞ்சம் பேசுறதா இம்போட்டு வாய வலிக்குது. கொஞ்சமா வேலையை பார்த்தாதான் எல்லாமே சீக்கிரம் முடியும். அம்மாடி புஷ்பா. அம்மா. ஆமா, என்ன சொல்லாம கிளம்ப வீட்டுக்கு வந்திருக்க? ஏன் ஏமா வீட்டுக்கு நான் சொல்லிட்டு தான் வரணுமாக்கும்? இல்ல ஒரு போன் பண்ணியாதான் சொல்லி இருந்திருக்கலாம். நாங்க வீட்டுக்கே வர மாட்டேங்கிறேன். சரி, நானாவது உன்னை வந்து பாக்கலான்ட்டு தான். சரிம்மா. அப்பா சத்யாலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்பாக்கு கால் பரவாயில்லையாமா? பரவாயில்ல. சரிம்மா. வாசல்ல வச்சே பேசி அப்படியே நீ வெளியே அனுப்பிலான்னு பாக்குறியா? என்னம்மா இப்படி பேசுற? வாமா உள்ளார. வாரேன். வாமா போலாம். போலாம் தான், ஆனா உன் மாமியார் நாத்தனார் இருப்பாங்களே, அதெல்லாம் யாரும் இல்ல. வாமா, நீ வேற யாரும் இல்லையா? 2 பேரும் எங்க போயிட்டாங்க? உள்ளார போய் பேசிக்கலாம், வாமா. சரி சரி. அட உட்காருமா. இருக்கட்டும், உன் மாமியார் நாத்தனார் எங்க போயிட்டாங்க? வீட்டை விட்டு 2 எங்கேயும் வெளியே போகாதே. மாமியார் அவங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டாங்க. பாண்டியம்மா வீட்டுக்கா? ஆமாமா.
ரொம்ப நாளா இங்கதான் இருந்தா என்ன இங்க இருந்து 2 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. ஆச்சரியமா இருக்கு எனக்கே. சரி அவ வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா. ஆமா நான் அவங்க அம்மாவையும் இழுத்துட்டு போயிட்டா. ஓ மாமியார் உன் மாமனார் விட்டு இருக்காது. இது உனக்கும் உன் மாமியாருக்கு சண்டையா? அம்மா கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லு. எதுவும் இல்ல, எந்த சண்டையும் இல்ல. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா அவங்க கிட்ட அப்புறமா சொல்றேன். அது வராதமா இங்க கேள்வியா கேப்ப நீ. மாமியார் எங்க நாத்தனார் எங்கன்ட்டு அவளை பாக்க வந்திருக்கீல. வந்ததுமே என்னம்மா எப்படி இருக்க, பேத்தி நல்லா இருக்கா, மாப்பிள்ள நல்லா இருக்காரான்னு கேட்க மாட்டேன் நீ. ஏன் அதை கூட கேட்காம இருப்பேனாக்கும். எங்க பேத்தி எப்படி இருக்கு, மாப்பிள்ள எப்படி இருக்காங்க. இப்ப கூட பாரு பேத்திக்காக அது பிடிச்சதெல்லாம் முறுக்கு, தீனி, அதிர்சம், இனிப்பு எல்லாமே அம்மா வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏமா நீ வேற அப்பாக்கு வேற செலவு வச்சிருந்தா இதுக்கு வாங்கிட்டு வந்திருக்க. உங்க அப்பா தான் செலவு பண்றாரா. வேற சட்ட காலை வலிக்குது உட்கார. அதான் முன்னமே உட்காருன்னு சொன்னேன். நீ தான் உட்காராம நீ பேசிட்டே இருக்க. பேத்திக்கு தீனி நிறைய வாங்கிட்டு வந்திருப்ப போல இருக்கு. பேத்திக்கு மட்டும் இல்ல உனக்கு மாப்பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். என் மாமனார் குழந்தை இந்த ஸ்வீட் காரம் எல்லாம் சாப்பிடுவாங்களே அவங்களுக்கு பையன் அப்படியே எடுத்து ஒரு ரூமுக்குள்ளார வச்சுக்கோ. மாமனார் வயசானவர், அவருக்கு போய் ஸ்வீட் காரம் கொடுக்குறியாக்கும். அவருக்கு எதாவது ஆகாம போயிட போகுது, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்லாம உன் கொழுந்தனார் பரணிக்கு வேற சாப்பிடறதுக்கு நான் வாங்கிட்டு வரணுமாக்கும். தங்கச்சி சத்தியாவ உன் கொழுந்தை எப்ப வேணும் சொல்லிட்டானோ அப்பையில இருந்து உன் கொழுந்தை மேல மரியாதை இல்லாம போயிருச்சு எனக்கு. ஏமா இப்படி பேசுற? வேற என்ன பேசுவாங்களாக்கும். ஒண்ணு சத்தியா என்னமா ஆசையா இருந்தா அக்காவும் இந்த வீட்டுல இருக்கு, நானும் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தா சண்டை சச்சரவு இல்லாம நானும் அக்கா ஒற்றுமையா இருக்கலான்ட்டு மனசுக்குள்ளார பரணி மேல எவ்வளவு ஆசையா இருந்தா. ஆனா பெரியா உன் குழந்தை சொல்லிட்டானே எனக்கு உன்னை பிடிக்கலன்ட்டு. அதான் உன் குழந்தைக்கு இப்பெல்லாம் பேச மனசு வருதோ தெரியல. இதை விடுமா, இதவே பேசிட்டு இருப்ப நீங்க. அதானே நினைச்சேன் என்னடா இன்னமும் வாயை திறக்கலையன்ட்டு. வீட்டாளுங்க ஏதாவது ஒண்ணு சொன்னா போதுமே வாயை மூடுமான்னு சொல்லிடுவியே. உங்க வீட்டு பிரச்சனை மட்டும் என்ன ஏதுன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டேன். என்னம்மா நீ எதுக்கு வந்திருக்க? என்னை பார்க்க தானே வந்திருக்க. அதை விட்டுட்டு வீட்டுல என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்ட்டு என்கிட்ட கேட்கையா வந்திருக்க. ஏதோ நல்ல வேலை சாமி புண்ணியம். நான் வர நேரத்துல ஒன்ற மாமியாரும் நாத்தனாரும் இல்லாம போயிருச்சுக்க. ஏன்னா அவ்வளவுதான் வீட்டுக்குள்ளார வரங்காட்டியும் 7-8 பார்வை பாத்துருவாங்க மேல இருந்து கீழே வரைக்கும் 2 பேரும். அதெல்லாம் இருக்கட்டும். வீட்டுல எது விசேஷமா? ஆமா விசேஷம் என்ன இருக்கு அது உனக்கு தெரியாம நான் சொல்ற மாதிரி தான் நீ நினைக்கிற போல இருக்கு. என்னதுமா நம்ம வீட்டுல விசேஷம் என்னன்னா அடுத்து உன் தங்கச்சி சத்தியா கல்யாணம் தான். கல்யாணம்னா அவ படிக்கணும்லமா. படிக்கணும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன் உங்க அப்பாவே அதே தான் சொல்றாரு. ஏன் நல்லா படிக்கட்டும், வேலைக்கு போட்டோம், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பண்ணிக்கலான்ட்டு. ஆமா அவ மனசு மாறணும்ல. நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஊர் உலகத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க எய்த்த வீட்டுக்காரங்க நம்ம வீட்டு சொந்தக்காரங்களே கேட்கறாங்களே. சின்ன பொண்ணு சத்தியாக்கும் வயசு ஏறிட்டே போதில்ல. எப்ப கல்யாணம் எப்ப விசேஷம் வைக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்கறாங்க. அதே மாதிரிதான் நீ கேட்கற வீட்டுல என்ன விசேஷன்ட்டு. நான் சத்தியாக்காக கேட்கல, சும்மா கேட்டேன். கட்சியா வீட்டுக்கு வந்திருக்கே என்ன விசேஷன்ட்டு. ஏன் மவளை நான் பாத்துட்டு போலான்னு வந்திருக்கேன். உன்னை பார்க்க நான் வரக்கூடாதா? ஐயோ நீ தாராளமா வரலாம். யாருங்க வர வேணாம்னு சொன்னது? மாப்பிள்ள சொன்னாரா இல்ல வேற யாரும் சொன்னாங்களா? நீ இப்படிப்பட்ட நல்ல மாப்பிள்ள கிடைக்க நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். 2 பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். அதேதான் நானும் நினைக்கிறது. சாமி புண்ணியத்துல என் பெரிய பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கு. நான் சின்ன பொண்ணு சத்தியா ஆமா அவ என்ன போல அவ வாழ்க்கையை நல்லா தான் இருக்கும். நீ எதையும் நினைச்சு புலம்பிட்டு இருக்காதாமா. சரி காலைல சாப்பிட்டியா? முத வயிற்றுக்கு ஆகாரம் போட்டு தான் வந்தேன். என்ன செஞ்ச? காலை இட்லி செஞ்சு சாம்பார் வச்சேன். இட்லிக்கு மாவாட்டினேன். அதுக்காக காலை இட்லி போட்டாச்சு. அப்பாக்கு சாம்பார் பிடிக்காது, தக்காளி சட்னி தானே பிடிக்கும். உங்க அப்பாக்கு சாம்பார் பிடிக்காது. ஆனா உன் தங்கச்சி சத்தியாக்கு இட்லி சுட்டா சாம்பார் தான் கேட்பா. நானும் என்னதான் பண்றது சொல்லு. அப்பாக்கு பிடிச்சத சமைக்கல நீ. அப்பாக்கு பிடிச்சதே சமைச்சுதான் வச்சிருக்கேன். இல்லன்னா உங்க அப்பா சும்மா விட்டுருவாராக்கும். அப்பா எனக்கு உன் தங்கச்சிக்கு பிடிச்சத சமைச்சிட்டு தான் வந்திருக்கேன் நானு. சாம்பார் மிளகா சட்னியும் தலைஞ்சு நானும் இன்புட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன். நானும் உன் தங்கச்சி சத்தியா காலை எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடுக்குறாளாக்கும். சின்ன பிள்ளை தானேமா. சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளை வாய்க்குள்ளார கைய வச்சா கடிக்க தெரியாது பாரு. சின்ன பிள்ளைன்னு சொல்லிக்கிறதுக்கு வேற என்னமா பண்றது? போக போக வேலையெல்லாம் கத்துக்குவா. திட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காத. அக்கா தங்கச்சி ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா போதும். என்னை வேண்டாம் விருப்பா பாத்துருவீங்களே. அப்படிலாம் சொல்லலாமா? இந்த பரணி வேணும்னு சொன்னால அவனுக்கு மனசு கஷ்டப்படும்ல, அதுக்காக சொல்றேன். உன் தங்கச்சி நான் எதுவும் சொல்ல. ஏன் எந்த கோமும் பல்ல திட்டவும் இல்ல. போதுமா? போதுமா விடுமா. ஏமா புஷ்பா? ஐயோ மாமியார் வந்துருச்சாக்கும். ஏமா இந்த பயப்படுற? என் மாமியார் இல்ல. அப்பாடா ஓ மாமியார் இல்லையா? சரி இல்ல பயப்படுற. புஷ்பா யாருக்கா கூப்பிடுறது உன்னை எப்படி புசுப்பான்ட்டு? எய்த்த வீட்டு கிளவிதான் கூப்பிடுது. நானே போய் கேட்டுட்டு வாமா போ. ஏமா நீ வேற அந்த பாட்டி இல்லாத கூத்து பண்ணிட்டு இருக்கு. என்கிட்ட வந்து மாமியார் கிட்ட பேசும், அது பழிபடல. என்கிட்ட வந்து சாம்பார் தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வேணும்ட்டு என்கிட்ட வந்து கேட்ட நான் என்னமா பண்றது? நம்ம வீட்டு வேலை செய்யவே நமக்கு முடிய மாட்டேங்குது. இல்ல எய்த்த வீட்டு கிளவிக்கு சாம்பார்லாம் வச்சு கொடுக்கணுமாக்கும். ஏத்தா பாட்டி சாம்பாரு வேணா ஒண்ணு வேணா எல்லாமே நான் சமைச்சுக்கிறேன். ஏன் பாட்டி இப்படி சொல்றீங்க? வேணாத்தா உனக்கு எதுக்கு சிரமம்? நான் பரவாயில்ல நானே செஞ்சுக்கிறேன். ஏன் நான் சாம்பார் செஞ்சு தரேன் பாட்டி. வேணா வீடு. இந்த பாட்டி தான் வேணாங்குதுல அப்படிதான் நோய் நோய்ங்கிற. அதுக்கு இல்லம்மா பாத்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு. சரி பாட்டி. பேசணும் அவங்க பாட்டி கால விழுந்திருக்கும், அதான் இப்படி பேசிட்டு போறாங்க. அப்படியாக்கும். சரி விடு, காதல விழுந்தாலும் உனக்கு வேலை வைக்காதுல. சரி சரி கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்குமா, போய் பாத்துட்டுமா. உங்க அம்மா நான் ரொம்ப நாள் கழிச்சு வாரேன் வீட்டுக்கு. அடிப்படையில வேலை இருக்குன்னு போறேங்கிற. என்னமா பண்றது? மாமியாரும் நாத்தனாரும் இல்ல, நம்ம தானே எல்லாமே செஞ்சாகணும். ஆமா மாப்பிள்ளைக்கு செய்யறது பத்தாதுன்னு மாமனாருக்கு செய்யணும், உன் குழந்தைக்கு செய்யணும், பிள்ளைய ஊருக்காரங்களுக்கு சமைச்சு கொடுக்க தான் நான் பெத்து விட்டுருக்கேன் பாரு. ஏமா இப்படி பேசுற? மாமனாருக்கு குழந்தைக்கு சமைச்சு கொடுக்குறது இது என்ன பேசிட்ட நீ? எல்லாம் பேசாதம்மா, எனக்கு செம்மக்கம் வந்துடும். என்னடி இப்படி பேசுற நீ? முன்னமே உங்ககிட்ட சொன்ன மாதிரிதான் வீட்டு பிரச்சனை நீ தலையிடாத சரியா? நான் பாத்துக்கிறேன். வீட்டுல மாமனாரு என் குழந்தைனாரு சமைச்சு கொடுல எங்க போய் சாப்பிடுவாங்க சொல்லு. இப்படி கண்ட மணிக்க பேசாதம்மா, எனக்கு இது பிடிக்கல. சரிதா நான் எதுவும் பேசல, நீ போய் உள்ளாருக்கு உங்க வேலையை பாரு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்னம்மா இப்படி பேசுற? வீட்டுக்கு கிளம்புறேன்ட்டு வந்தது வராததுமா. நீ இப்படி பேசுனீனா என் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி? யாரும் உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுனது சொல்லு. போய் உள்ளார ரெஸ்ட் எடு, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரேன். சரி சரி போய் அந்த முறுக்கெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ளார வைப்போ. மாமனாரு குழந்தைனாரு சாப்பிடுவாரு, அது இங்கேயே இருக்கட்டும்.
என்ன நல்லது சொன்னாலும் இவ காதல வாங்குற பாடே கிடையாது. நான் ஒண்ணு பேச இவ ஒண்ணு பேச பொண்ணு நல்ல குடும்ப இஸ்திரி ஆயிட்டா, நல்ல குடும்பத்துல நல்ல ஐக்கியம் ஆயிட்டா, மாமனாரு கொழுந்தனாருன்ட்டு. அந்த காலத்துல மாமே கொழுந்தே ஒத்த அப்படியா ஒத்த நாத்தனாருன்னு எல்லாம் ஒன்னா இருந்தோம். ஆனா இந்த காலத்துல பொண்ணு அந்த காலம் மாதிரியே ஒன்னா இருக்குன்னு நினைக்கிறா பாரு. பொண்ணு யார் நல்லது நினைக்கிறதுல, ஆனா இவன் மட்டும் எல்லாமே நினைக்கிறது. இவன் கொழுந்தனாரு கல்யாணம் ஆகி வந்துச்சுன்னா அந்த பொண்ணு வேற பொண்ணும் செய்யாதமா எல்லாமே நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடுப்போன்னு சொன்னாலும் சொல்லுவா இவ. நல்லா இருக்கா என் பொண்ணு, எல்லாத்துக்கும் நல்லதே நினைச்சிட்டு இருக்கா. இந்தாமா காப்பி குடி. கொடுத்த காப்பி குடின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறாளே, வார்த்தை பேசிட்டு போறாளா? என் பொண்ணு என் மேல பாசம் இல்லாம இப்படி இருக்காளே. அவங்க அப்பா வந்தா போதும் அப்பா அப்பான்னு அவர் மேல பாசத்தை பொங்குறது. அம்மாவை கண்டாதான் பிடிக்காம போயிருச்சு. என்ன பண்றது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. சரி காப்பியை குடிப்போம், தலையை வர வலிக்குது. அப்பா பொண்டாடி பார்த்தா சண்டையே போட்டுருவான் என்கிட்ட. அப்புறம் என்ன அம்மாவும் பிள்ளையும் தனியா பேசிக்கிறீங்கன்ட்டு. என்னமா இருக்கு? அது இருக்கட்டும், உன் மாமன்கிட்ட பணம் வாங்க போறேன் நீ என்னாச்சு? நைஸா உன் மச்சான் கிட்ட பேசி பணத்தை வாங்கிட்டியா? அதை ஏமா நீ கேக்குற? என்னடாச்சு? அட போமா, மச்சான் தனியா இருக்கானே, அவன் ஒரு டுபாக்கூரு. சரி அவங்கிட்ட தனியா பேசி பணத்தை கடந்தலாம்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கவே இல்லமா. என்ன நடக்கலையா? என்னடா சொன்ன? உங்ககிட்ட பேசிட்டு தானே போனேன், பணத்தை எப்படியாவது கடந்து வாங்கிட்டு வந்துறேமா, ஏன் நல்லபடியா பிசினஸ் பண்ணு சொன்னியே. எல்லாம் சொன்னேன் தான், அந்த கிழமை வேற வந்துட்டான். அந்த கிழமை வேற நடுவுல பூந்துட்டானாக்கும் கொடுக்க விட்டுருவானா? நேத்தே வந்து உன் மாமியார அடி வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாரு. ஆனா ஒன்றரை மாமியாரு வீட்டுக்கு வரேன்னு சொல்லாம அல்டாச்சே பண்ணிருச்சே. நீங்க என்ன வாய மூடுங்கிற பணத்தையும் வாங்காம வந்துட்டேன். வேற என்னடா பண்றது? மாமனாரும் மச்சானும் உங்க சேஃப்டி பேங்க்ல நிறைய பணம் வச்சிருப்பாங்க. அடுத்து உனக்கு கொஞ்சம் கொடுத்தாதான் என்ன வாக்கு? மாப்பிள்ள நீ மட்டும் தானே இருக்க, உனக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன அப்படி இல்லத்தனம் பண்றாங்க? என்ன பண்றதுனே தெரியலமா. என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன். நாங்க சரி மாப்பிள்ள இதோ தாரே கிட்ட கேட்காம பணம் தர முடியாதுன்னு சொன்னா நான் சும்மா விட்டுருவேனா? ஒரு 4 பில்டப்ப கூட சேர்த்து போட்டு எப்படியாவது கடந்தலான்னு பார்த்தா பார்த்து இப்படி ஆயிடுச்சு. வேற என்னமா பண்றது? இப்பதான் ஓ மாமனார் உனக்கு நல்ல எல்லாத்தையும் எழுதிய பாரோ தெரியல. சொத்து பத்தை பிரிச்சு கொடுக்குற வழியே காணா. கேட்டாலும் அந்த கிழமை தர மாட்டேங்கிறாரு. என்னதானே பண்றது? இப்ப வேற யோசனை எதுவும் வச்சிருக்கியா நீ? என்னமா யோசனை இருக்கு? என்ன பண்றதுனே தெரியலமா எனக்கு. மண்டை மூலையெல்லாம் குழம்பி கிடக்கு. மண்டை மூலையெல்லாம் குழம்பிதான் கிடக்கும். வேற என்ன பண்றது? காரியத்துக்காக நம்ம சாதிச்சுக்க வேண்டியதான். இல்லன்னா என்ன இன்னும் நாள் மச்சான் உங்ககிட்ட சிக்காமையா போயிரு போறேன். இப்போதைக்கு பாத்துக்கலாம், பணத்தை கறந்துக்கலாம். என்ன நீ வருத்தப்பட்டு இருக்காத. என்ன கேட்டாலும் மாமனார் வீட்டுல இருந்து நமக்கு வர வேண்டிய பணம் வந்தே ஆகும். சரிம்மா. மாமனார் மண்டைய முன்கூட்டியே கொடுத்த 5 லட்சம் பணத்தை மட்டும் அருமை பொண்டாட்டிட்ட கொடுத்துறவே கொடுத்துறாத. அருமை பொண்டாட்டி ஆக்காவ வாய்க்கு வந்ததுன்னு சொன்னேமா. சொல்லுவேன் அருமை பொண்டாட்டின்ட்டு. அண்டா நீ வேற பணத்தை போய் நான் போய் கொடுப்பேன். நான் அவள்கிட்ட பத்திரமா பீரோல என்கிட்ட அப்படியே தான் இருக்கு. சரி உங்ககிட்டயே இருக்கு. கூட பாண்டியம்மா கிட்ட தான் பணம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் மச்சான் கிட்ட என்னென்னமா போய் சொல்லி வச்சிருக்கேன். அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கூட. சரிம்மா. மாத்தி எதுவும் சொல்லி வச்சிடாத. அட நான் ஏமா அப்படிலாம் சொல்ல போறேன்? ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். சரி விடு. கட்டின பொண்டாட்டி நான் இருக்கும்போது என்ற புருஷன்கிட்ட நீங்க தனியா பேசுறது என்ன இது பழக்கம்? ஏனுங்க என்ன உங்க அம்மா கிட்ட ரகசியமா சொல்லிட்டு இருந்தீங்க? எப்படியாவது என்னையும் எங்க அம்மாவும் இந்த வீட்டோட துரத்திவிடுன்னு உங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்களா? ஏன்டா இப்பெல்லாம் பேசுற? நான் அப்படி சொல்லுவேனாக்கும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. ஏங்க என்ன விஷயம்? உங்க அம்மா கிட்ட ரகசியமா பேசுற அளவுக்கு என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? எதர்ச்சியா வந்ததுமே 2 பேர் பேசிட்டு இருந்தா அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்க. பையன் இப்பதான் வந்தான். வாடா தம்பி என்னடா தம்பின்னு பேசிட்டு இருந்தேன். ஆமா நீங்க இப்பதான் பேசுனீங்களாக்கா? என்ன பாண்டியம்மா எதுக்கு சண்டை போடுற நீ? அதுக்கு இல்லங்க அம்மா பாத்தீங்களா கண்ட மணிக்க போய் சொல்றாங்க. விடு பாண்டியம்மா, எங்க அம்மா பத்தி தெரியாத உனக்கு? சும்மா அப்படி சொன்னேன், நீ எதுவும் நினைச்சுக்காத. ஓஹோ சரி அதனால ஹால வெளிப்படையா உட்காந்து நீங்க பேசிட்டு இருக்கலாம். வெளியே வந்து இப்படி பேசிட்டு இருக்கிறது என்ன பாண்டியம்மா இப்ப எல்லாம் பேசுற? நம்ம நல்லதுக்காக தான் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். நல்லதா என்னன்னு என்கிட்ட சொல்லுங்களே. மாமனே இனிமே உங்ககிட்ட நான் பேசவே இல்லடா. அதாவது உங்ககிட்ட நான் பேசுறதா இருந்தா உன் பொண்ணாடி என்னைய தாளிச்சிடும் இருக்கு. என்ன இம்புட்டு கேள்வி கேட்கறா? வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி கூட அம்மா எந்த விஷயம் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்த. இப்பவும் நீ நல்லா மாட்டடா முழுசா பொண்ணாடி தாசனா. என்னம்மா இப்படி சொல்றீங்க? வேற என்னத்த சொல்றது இருக்கு? இதுல புருஷன் முன்னாடி தனியா பேசிட்டு இருப்பீங்க. நான் எடுக்க நடுவுல நந்தி மாதிரி நான் அங்கிட்டு போயிட்டே 2 பேரும் நல்லபடியா பேசிக்கோங்க. என்ன தம்மா பாண்டியம்மா கட்டுதானே? இப்படியாவது புத்தி வந்துச்சு உங்களுக்கு. கேட்டியாடா மவனே? கேட்டியா? பொண்டாட்டி உன்கிட்ட தான் பேசணும். உன் பொண்டாட்டி உன்கிட்ட தான் பேசணும். அதே மாதிரி அவளும் உன்கிட்ட தான் பேசணும். ஞாபகம் வச்சு அவ பேசிட்டு இருக்கா. நீங்க 2 பேரும் தனியா பேசிக்கோங்க. அம்மா உள்ளார போய் வேலையை பாக்குறேன். அம்மா ஏன்பா நீ வேற? என்னால உங்க 2 பேருக்கு சண்டை வேணாம்ப்பா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலும் அதுவே எனக்கு போதும். யார் அப்படி நினைக்கிறது? என்னமோ நாங்க சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்க. எப்பயாவது நானும் என் புடிச்ச சண்டை போட்டா அப்படி சிரிப்பு தலை தாண்டவ மாட உங்களுக்கு. தாயி தான் மனசுல என்ன நினைப்பா? நம்ம பையன் இந்த வீட்டு வளர்ந்த பொண்ணோட நல்லபடியா சந்தோஷமா அவள் தான் நினைப்பா. இது மத்ததான் நினைக்கவே மாட்டா. நீங்க அப்படி இருக்க மாட்டீங்களே. நல்லது நினைக்க மாட்டீங்களே. பாண்டியம்மா இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? அம்மா நான் தான் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்றேன் பாருங்க. உங்க அம்மா அப்படியே அமுக்குலி மாதிரி இருந்துகிட்டு எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கிறது. என்ற மாதிரி நான் இதுக்கு மேல இங்க இருந்தா ஒன்றரை பொண்டாட்டி ஏதாவது என்ன பேசி விடுவா. உன் பொண்டாட்டி வந்துட்டால 2 பேரும் தனியா பேசிக்கோங்க. ஜாட மாடியா பேசிக்கோங்க. நான் எதுவும் கேட்க வரல. என்னம்மா சரிதாமா? ஆவுனா ஊன்னு சொல்லிக்கிறது. வாயத்தை வந்து பதிலே சொல்றதுக்கான உன் புருஷன் கிட்ட சொன்னா நம்பவும் மாட்டேங்கிறான். பார்த்தாலும் ஏன் பொண்டாட்டி ஏன் முறைன்னு சொல்லிட்டே இருக்கான். உங்களுக்கு பொறாம இந்த பொறாம தான் வந்து கண்டாடுதக்கம். என்ற மாமானே நீ பேசிட்டு இருப்பா. உள்ளார போய் வேலையை பாக்குறேன். சரிம்மா. ஏனுங்க நீ எதுவும் என்கிட்ட பேசாத. வண்டியில வரும்போது என்ன சண்டை போட்ட என்கிட்ட? இப்போ வந்து ஏனுங்கண்ணா நடந்து முடிஞ்ச பிரச்சனைய சரி சரியாக்குவீங்கன்னு பார்த்தா எப்படி சொல்றீங்க? நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். சரிங்க நானும் அப்படி பண்ணாமே இருக்கேன்.